இந்த வருஷம் நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன். ஏன்னா உடல்நிலை சரியில்லை, அதனால் ரொம்ப சிம்பிளாகவே இந்த வருஷம் கும்பிட்டுட்டேன். நம்ம வீட்டு கார்த்திகைக்கு விளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. புது விளக்கு நான் ஒரு 11 விளக்கு எடுத்திருக்கேன். பழைய விளக்கு வந்து என்கிட்ட இருந்தது, கொஞ்சம் விளக்கு இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கார்த்திகை முடிஞ்சோடனே நம்ம விளக்கி வச்சிடுறோம்ல, அது போக இடையில ஒரு தடவை நான் எடுத்து விளக்கை வந்து விளக்கி வெயிலில் வச்சு வைப்பேன். அதனால் விளக்கு வந்து எனக்கு நீட்டாகவே இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லை. அதனால் அந்த தடவை லேசாக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 விளக்கு பித்தளை விளக்கு இருக்குல்ல, அது வந்து எங்கள் பக்கம் கல்யாணத்தப்போ எங்களுக்கு வைக்கிற கார்த்திகை விளக்கு, அதுக்கு பேர் தான் கார்த்திகை விளக்குன்னு சொல்லி வைப்பாங்க அந்த விளக்கு. அது போக 2 விளக்கு எப்போதும் கார்த்திகைக்கு வெளியில் வைப்போம்ல, அந்த விளக்கு 2 விளக்கு வச்சுருக்கேன். இது 2ம் வந்து குபேரன் விளக்கு. இது வந்து எப்போதும் விளக்கு ஏற்ற மாட்டேன். அடுத்த வேலை விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது தான். பொட்டு வந்து 3 இடம், 1 இடம், 3 இடம், 5 இடம் அப்படின்னு கணக்கு பண்ணி வைக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 விளக்குக்கு வந்து 3 இடத்துல வச்சேன். அது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இழுத்துக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சந்தனம், மஞ்சள், கொஞ்சம் பன்னீர் கலந்ததை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் லேசாக தண்ணியாக, ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் நார்மலாக வச்சு அதை வந்து அப்படியே முக்கி எடுத்துட்டேன். ரொம்பவும் நம்ம வந்து கெட்டியாக சந்தனம் குழச்சி அதில் நம்ம முக்கி எடுத்தோம்னா அது வந்து மஞ்சள் எரியிற மாதிரி ஆகிருக்கும். அதனால் வந்து நான் லேசாக கொஞ்சம் தனியாகவே வச்சுக்கிட்டு அதை முக்கி எடுத்துடுவேன். இது நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், குயிக்காகவே. இதை வந்து நம்ம புது விளக்காக இருந்தால் நான் வந்து இப்போ மொத்தமாக எல்லா விளக்குக்கும் அந்த மாதிரி முக்கி எடுத்து வச்சுட்டு மொத்தமாக குங்குமம் வச்சேன். மஞ்சள் மொத்தமாக வச்சுட்டு குங்குமம் வச்சேன். இதே இது புது விளக்காக இருந்தால் நம்ம அப்படி வைக்க முடியாது. ஏன்னா அது உடனே டக்குன்னு காஞ்சிரும், அது ஈரத்தன்மை இருக்காதுல்ல. இதில் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும், அந்த எண்ணெய் பசப்பு அந்த இது லேசாக இருக்கும் ஏற்கனவே விளக்கேற்றுறனாடி. அதனால் இந்த விளக்குக்கு நம்ம அப்படி வைக்க முடியாது. ஒவ்வொரு விளக்குக்கும் மஞ்சள் வச்சு உடனே குங்குமம் வைக்கணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். அப்படி இந்த வேலையை முடித்தாச்சு. அடுத்து திரியை போட்டு விளக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு திருவண்ணாமலையுடைய தீபத்தை பார்த்துட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம், அரோகரா சொல்லிவிட்டு. எப்போதும் வந்து நாங்கள் வந்து இந்த பொரி உருண்டையெல்லாம் நான் செய்வேன். எங்கள் பக்கம் அதுதான் வழக்கம். நாங்கள் பொரி உருண்டை செஞ்சு சாமி கும்பிடுவோம். இந்த தடவை உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனாடியும் அதோட மழை, சரியான மழை, வெளியில் வந்து என்னாடி கடைக்கெல்லாம் போகிற மாதிரிலாம் இல்லைண்ணா. அதனால் அந்த இதை விட்டுட்டேன். வீட்டில் கொஞ்சம் அவல் இருந்தது, அவலை மட்டும் எள்ளு அதை போட்டு பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு கிளறி வச்சு சாமி கும்பிட்டேன். ரொம்ப சிம்பிளாக, அதே படையல்லாம் போடலை, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு அந்த அவலை வச்சு சாமி கும்பிட்டு இந்த தடவை இப்படியே முடித்தாச்சு. எந்த அளவுக்கு நம்மளால் சிம்பிளாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக முடிச்சிட்டேன் இந்த தடவை. ஆமாம், வாங்க அடுத்து நம்ம விளக்கேற்றுறது தான் வேலை இருக்குது. டிவி பார்த்துக்கிட்டே தீபம், திருவண்ணாமலை தீபம் பார்த்துக்கிட்டே நம்ம பூவை கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு தீபத்தை பார்த்துக்கிட்டே கட்ட ஆரம்பித்தேன். இந்த துளசி வந்து நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கியாந்து வச்சுட்டேன். அப்படி நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியாந்து வைக்கிறீங்க அப்படின்னா துளசி அலசிட்டு உள்ளே வச்சிடாதீங்க, அப்படியே உள்ளே வச்சுருங்க. எப்படி வாங்கிக்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி ஒரு நல்ல கவரை போட்டு சுற்றிட்டு நம்ம உள்ளே வச்சிடணும். அலசிட்டு வச்சோம்னா துளசி வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி கருத்து போயிடுது, அழுகி போயிடாதே, ஒரு மாதிரி கருத்து போயிடும், நம்ம சாமிக்கு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் அலசாமையே வைங்க. நம்ம எப்போ அது நமக்கு தேவையோ அப்போதைக்கு எடுத்து அலசிட்டு கட்டி நம்ம சாமிக்கு கொடுக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்து கட்டி வச்சேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை எனக்கு ஒரு அனுபவம் அது, அதனால் நான் சொல்கிறேன். பூ கட்டினது வந்து நான் நிலைவாசலுக்கு போடலாம் அப்படின்ட்டு தான் கட்டி நிலைவாசலுக்கு போட்டேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி விநாயகர் கோயில், முருகரெல்லாம் இருக்காங்க, அங்கே வந்து தீபம் வந்து ஏற்றுனாங்க. அதனால் சரி அங்கே போய் தீபத்தை பார்த்துட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடிட்டேன். அங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க வாங்கன்ட்டு. அப்புறம் கீழே போய் தீபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது 6:20 இருக்கும். அப்புறம் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றினேன். வெளியில் வந்து ரொம்ப விளக்கேற்றலை, ஒரு 6 விளக்கு நடுவில் வச்சுட்டு நிலைவாசலில் 2 விளக்கு, அப்புறம் எப்போதும் வாசலில் ஏற்றுற விளக்கு 2 விளக்கு, அப்புறம் வீட்டுக்குள்ளே அங்கங்கே எல்லா இடத்துலையும் விளக்கு, அப்புறம் சாமிக்கிட்ட அந்த கார்த்திகை விளக்கு நான் சொன்னேன்ல எங்களுக்கு கல்யாணத்தில் வைப்பாங்கன்னு அந்த விளக்கு. இதுதான் மெயினாக நம்ம வைக்கக்கூடிய விளக்கு அப்படின்னா நாங்கள் அந்த விளக்கு தான் மெயினான
விளக்கு நான் ஏன் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, எங்கள் பக்கம் கிராமங்கள்லலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திருக்கார்த்திகை அன்னைக்கு குளத்துல விளக்கு விடுறதுன்னு ஒரு முறை இருக்குது. அது எப்படின்னா, அந்த தேங்காய் கொட்டாச்சி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு விளக்கு வச்சு தண்ணிக்குள்ளே விடுவோம். அப்படி இல்லைன்னா வாழை மரத்து பட்டை இருக்குல்ல, அதில் விளக்கு வச்சு அதில் வந்து அலங்காரம்லாம் பூவெல்லாம் வச்சு அப்படியே டெக்கரேஷன் பண்ணி அதை தண்ணிக்குள்ளே விடுவோம். இன்னும் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் மாதிரி அப்படியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே விடுவோம். அந்த விளக்கு வந்து யாருடைய விளக்கு ரொம்ப தூரம் போகுது, அணையாமல் போகுது, யார்கிட்ட தண்ணிக்குள்ளே கவுராமல் போகுது, அதெல்லாம் கூட நாங்கள் பார்ப்பாங்க எங்கள் கரையில் நின்று. அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஐயோ ஏன் அந்த காலங்கள்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்னு தோணுது. அப்புறம் ஒரு வேலை ஒன்று பார்ப்போம். அது என்னென்னா சொக்கப்பன் கொளுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறந்தே நாங்கள் வீட்டிலே வந்து விளக்கேற்றுவோம். சொக்கப்பன் கொளுத்துறது அப்படின்னா பனைமரத்து ஓலை இருக்குல்ல, அந்த ஓலையை எடுத்துகிட்டு வந்து கீழ்ப்பகுதியை வந்து ஷார்ப்பாக கூர்மையாக சீச்சுக்குவாங்க. மேற்பகுதி அந்த ஓலையை வந்து சுற்றி நல்லா கட்டிக்கின்றுவாங்க. அதுதே எங்கள் பக்கம் திருவண்ணாமலை ஜோதி. அதை கொண்டு போய் வயலில் ஊண்டி அந்த ஓலையை வந்து கொளுத்தி விட்டு அது எரியிறதை பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றணும். அதுதான் எங்கள் பக்கம் உள்ள முறை. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, வயலில் கொண்டு போய் விளக்கு வைக்கணும். அதுவும் வந்து குப்பைக்குழியில் விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க. வயலில் வந்து மூளைக்கு மூளை குப்பை கொட்டி வச்சுருப்போம்ல, அந்த குப்பையில் கொண்டு போய் ஒரு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் வீட்டில் விளக்கே. இந்த ஓம் விளக்கை பற்றி சொல்லணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை பூவால் தான் அலங்காரம் பண்ணேன். சரி, இடையில வேல் போடும்போது இதில் விளக்கு வச்சு பார்க்கலாமே அப்படின்னு வச்சு பார்த்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது வந்து மறுநாள் 3ஆவது நாள் நம்ம விளக்கு வைப்போம்ல, அது 3ஆவது நாள் தான் நான் வந்து அபிஷேகமும் பண்ணினேன். கார்த்திகை அன்னைக்கு என்னாடி அபிஷேகம் பண்ண முடியலை. பால், விபூதி, சந்தனம் 3 அபிஷேகம் பண்ணேன். வேலுக்கு வந்து 5 அபிஷேகம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னாலே 5 பண்ண முடியல, இன்றைக்கி 3 தான். 3 பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு அபிஷேகமாவது கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதத்தில் ஒரு நாள் நம்ம வேல் வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம அபிஷேகம் பண்ணிடணும். அந்த அபிஷேகம் தான். இடையில தூபம்லாம் காமிச்சு பூவெல்லாம் வச்சு சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு அபிஷேகத்தை முடித்தாச்சு. இந்த வருஷம் கார்த்திகை தீபமும் எனக்கு சிம்பிளாக தான் முடிஞ்சது. என்ன அப்படின்னா, படையலும் படைக்கலை. என்ன அப்படின்னா, பொறி உருண்டை வச்சு சாமி கும்பிடுவேன். அது வைக்காதது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்த மாதிரி இருந்தது. கடையிலையாவது வாங்கி வைக்கலாம்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரே மழையா, என்னாடி வெளியில் போக முடியலை. சரி, இடையில வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம்னு மனசை தேத்தியாச்சு. ஓம் வந்து லைட் ஆஃப் பண்ணோன்னே சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி முருகரே நம்ம கிட்ட வந்த மாதிரி இருந்தது.